தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/6/2025 சனிக்கிழமை, பூசம் நட்சத்திரம், காலை 10:05 வரை, பிறகு ஆயில்யம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எங்கே நம்ம கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போனாலும் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துற போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கம்பாங்க. சில பேர் புரியாமல் 16 பிள்ளைகளாகும்னு நினைப்பாங்க. ஆனால் 16 பேர்கள், பிள்ளை பேர் அல்ல, அது பேர்கள். என்னென்ன பேருன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பேர் எப்படி நம்ம வாழ்க்கையில் அதை அமையணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்வியை கற்கணுங்கிறோம், ஆனால் அந்த கற்ற கல்வி அரைகுறையாக நிற்கக்கூடாது. சில பேர் பாருங்கள், படிப்பில் டிஸ்கன்டினியூ ஆயிரும், கண்டினியூ பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால, குடும்ப சுமையினாலேயோ ஏதோ ஒரு நாள் அப்படியே வச்சு சரியான வேலை கிடைக்காது. பிற்காலத்தில் ரொம்ப சிரமப்படுற போது ஒரு டிகிரியோட முடிக்க முடியாமல் போச்சு, முடிச்சிருந்தோம் அப்படின்னா நான் படித்து முடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நல்ல நட்பு சில பேருக்கு கிடைக்காது, வஞ்சக நட்பு இருக்கும். அதுதான் திருக்குறளில் கூட தீ நட்பு, கூடா நட்புலாம் 2-3 தலைப்பில் இருக்குது. நட்பு நல்ல நட்பாக இருக்கணும். நண்பர்கள்ங்கிறது நம்முடைய மன ஆறுதலுக்கு மட்டுமல்ல, நமக்கு தக்க சமயத்திலே கை கொடுத்து உதவுவார்கள். சிலருக்கு தான் அந்த நட்பு நல்ல நட்பாக வாய்க்கணும். சிலருக்கு இன்றைக்கு நட்பாக நாளைக்கு பகையாயிரும். நட்பு பகையாகி கொண்டே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். ஆகையினால இவை அனைத்தும் ஒரு சேர நம்ம ஆண்டவன் சன்னதியில் நிற்கிற போது கேட்கணும். என்னென்ன 16 பேர் எப்படி கிடைக்கணும்னு கேட்கணும். அதை சொன்ன ஒரே ஒரு பாடல் அபிராமி அம்மை பதிகம்னு இருக்கு. அபிராமி பட்டர் திருக்கடையூரிலே பாடிய அற்புதமான பாடல். இந்த ஒரு பாட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சு படித்து கும்பிட்டாலே உங்களுடைய குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் வரும், குலம் தடைக்கும், நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும். அப்படி என்ன பாடல்? அந்த பாடல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட பாடல் தான், நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார். முதல் வார்த்தை, நமக்கு என்ன தேவை அப்படின்னா கல்வி செல்வம் வேண்டும். கல்வி செல்வம் இருந்தால்தான் நம்ம பொருட்செல்வத்தை திரட்ட முடியுமா. அதனால அறிவாற்றல் ஒருவனுக்கு வேணும். அந்த கல்வி எப்படி அமையணுங்கிறது ஆரம்பிக்கிறாரு. கலையாத கல்வியுங்கிறாரு. கல்வி கலைஞ்சு போயிடக்கூடாது, பாதியிலே டிஸ்கன்டினியூ ஆகி நின்றக்கூடாது. படிப்பு தொடர்ந்து, படிப்பு முடித்து, படிப்புக்கேற்ற கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்ற பின்னால அதன் வழியாக நாம் நடந்து நல்ல வாழ்க்கையை தேடிக்கணுமா. அதனாலே கலையாத கல்வி. அடுத்து என்ன சொல்றாரு? 2வது, கல்வி வந்தால் போதாது, நம்முடைய ஆயுள் நல்லா இருக்கணும். குறையாத வயது, வயது குறையக்கூடாதான், இளமையாக இருக்கணும், அதே வயது குறையக்கூடாதான், குறையாத வயது. அதுக்கு அடுத்தது கபடுவாராத நட்பு, வஞ்சக நட்பு இருக்கக்கூடாது, நல்ல நட்பாக இருக்க வேண்டும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது குறைவாக இருந்தாலும் அந்த நண்பர்களை கடைசி வரை அந்த நட்பை காப்பாற்றி வைத்துக் கொள்ளணும். ஆகையினாலே கபடுவாராத நட்புனார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா கன்றாத வளமை. ரொம்ப வளர்ச்சியாக ஒருத்தர் இருக்காருன்னா அது திடீர்னு குறைஞ்சிடக்கூடாதான், கன்றாத வளமையாக இருக்கணும். அடுத்தது குன்றாத இளமை. உங்களுக்கு 60 வயதுலேயும் சில பேர் பார்த்தா 20 வயது ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுடைய உடல் வாக அவங்க நல்ல அருமையாக பேணி பாதுகாத்து கொள்வார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமாம்ங்கிறேன். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. உடலை பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த இளமையோடு நம்ம இருந்தால் தான் எதையும் நம்ம உடனடியாக செய்ய இயலும். இல்லாட்டி அடுத்தவருடைய உதவி நமக்கு தேவைப்படும், 3வது நபருடைய உதவி நமக்கு தேவைப்படும். ஆகையினாலே தான் குன்றாத இளமை அப்படின்னு கொடுத்தாரு. அதற்கு அடுத்து கழுபிணி இல்லாத உடலும், பிணி இல்லாத உடம்பு வேணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்கா. வாழ்க்கையில் நமக்கு என்ன செல்வம் இருந்தால் இல்லாட்டியும் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எங்கே வேணுமாலும் போகலாம், எந்த நேரம் வேணுமாலும் எதை வேணுமாலும் செய்யலாம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம தேடிக்கலாம். ஆகையினால இப்படியெல்லாம் அமைந்து சந்தானம், தவறாத சந்தானம் நமக்கு கிடைக்கணும். அடுத்து தாழாத கீர்த்தி. கீர்த்தி வந்துச்சுன்னா, புகழ் வந்துச்சுன்னா அந்த புகழ் கடைசி வரை நிலைச்சிருக்கணும். தாழாத கீர்த்தி. இடையில ஏதாவது கௌரவ பாதிப்பு வந்துடக்கூடாது. சில பேர் பாருங்க, கௌரவ பாதிப்பு சிலருக்கு இடையில வந்துடும். ஒரு காலத்தில் நல்லா இருந்தாரு, இப்போ இப்படி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதான். இவை அனைத்தும் வைத்து ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்கிறாரு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். இன்னும் தொடர்ச்சி இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு இந்த முழு பாடலையும் நான் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன். இந்த அபிராமி அம்மை பதிகத்தை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து அறிந்து இதனுடைய நுணுக்கமான பொருள்களை எல்லாம் உணர்ந்தால் உங்களுக்கு இதனுடைய பாடலின் பெருமை புரியும். இது போன்ற பாடல்களை தெய்வ சன்னதியிலே படிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் 16 பேர்களும் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபடலாம் அல்லது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் என்று விரும்புவீர்கள். பண தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கின்றார். குடும்ப ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமல்ல, வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். வேலை இல்லாமல் படித்து முடித்து வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, இன்று ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் உங்கள் கவனம் செலுத்தும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நட்பால் நன்மை கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 12 இருப்பதனாலே சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல விரயம் என்று சொன்னால் பிள்ளைகளின் கல்யாணங்களுக்காகவோ அல்லது வீட்டின் கட்டமைப்புகளை கொஞ்சம் மாற்றுவது அல்லது வீட்டை பராமரிப்பது என்பது போன்றவற்றிற்காக நீங்கள் செலவிடக்கூடிய ஒரு நிர்பந்தமோ சூழ்நிலையோ ஏற்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். தாமதப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இன்று தடையின்றி நடைபெறப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் சகாய ஸ்தானாதிபதியோடு குரு இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். சவால்களை சமாளிப்பீர்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து நண்பர்கள் கூட்டோடு ஒரு சுய தொழில் தொடங்கும் எண்ணத்தை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள். அது செயலாகும் நேரமாக இந்த நாள் இருக்கின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் ராசிநாதன் ராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை என்பதே இருக்காது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வை சனி மீது பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாமன் மைத்துனம் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறும். கரிந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒரு புறம், செவ்வாய் சனி பார்வை மற்றொரு புறம். செவ்வாய் சனி பார்வை இருந்தாலே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். குடும்பச் சுமை கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். எதையும் நீங்கள் எளிதில் ஜீரணிக்க இயலாது. ஆரோக்கியத்தில் கூட அக்கறை அதிகம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் உண்டு. குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சுக்கிரன் மறைந்திருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்றார். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். பெற்றோர் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம் அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்த்தாலே கோடி நன்மை என்பார்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். தேங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடைபெறும். உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். வியாழன் பார்வை இருப்பதனாலே பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக கல்யாணம் போன்றவைகளை அதற்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்க வழிவகுத்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 4லே சனி இருக்கிறாரே, ஆரோக்கியம் சீராகுமா அல்லது தொல்லை தருமா என்று நீங்கள் நினைக்கலாம். குரு அந்த சனியை பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு குழப்பங்கள் அகலும். ஆரோக்கியம் சீராகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் சூழல் உருவாகும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். குடும்பச் சுமை கூடும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மறுப்பர். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் கேது. எட்டிலே செவ்வாய் இருந்தாலே இனம் புரியாத கவலை இருக்கும், உழைப்புக்கேற்ற பலன் இருக்காது, உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகலாம், பாகப்பிரிவினர்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் தொய்வு ஏற்படும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம், அதன் விளைவாக சில பிரச்சனைகள் கூட வரலாம். செவ்வாய் எட்டில் இருப்பதனாலே எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம், சிலருக்கு ரண சிகிச்சை கூட உண்டு, கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதனாலே உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், விருப்பங்கள் நிறைவேறும், தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் எல்லாம் விலகுவார்கள். உங்கள் ராசிக்கு 6லே புதன், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பாக்கியில் வசூலாக்கி பரவசப்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கி போட்ட இடத்தை விற்று அதன் மூலமாக வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மூலதனம் சேர்த்துக் கொடுப்பீர்கள். 3லே சுக்கிரன் இருப்பது முன்னேற்றத்திற்கான அறிகுறி. பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். குறிப்பாக உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும், அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார், குருவோடு சூரியனும் சேர்ந்திருக்கின்றார். எனவே அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு இன்று நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குறிப்பாக மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பால் உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.